ஓம் சாந்தி. 17/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்றால் தனது கணக்கு வழக்குகளை தினமும் பார்க்க வேண்டும். எந்த கர்மேந்திரியமும் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது. கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியவை என்பதால் அதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி: அனைத்தையும் விட மிகவும் கெட்ட பழக்கம் எது? அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான உபாயம் என்ன? பதில்: நாக்கிற்கு அடிமையாவது, ருசி அல்லது சுவைக்கு அடிமையாவதுதான் அனைத்தையும் விட மிகவும் கெட்ட பழக்கமாகும். ஏதாவது நல்ல பொருளை பார்த்துவிட்டால் மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுகின்றனர். மறைப்பது என்பது திருட்டாகும். திருட்டு என்ற மாயையும் பலரது நாக்கு காதை பிடித்து விடுகிறது. இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் என்னவென்றால், எங்காவது புத்தி செல்கிறது எனில் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும். கெட்ட பழக்கங்களை நீக்குவதற்காக தன்னைத்தான் அதிகமாக நிந்தித்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு விஷயமும் தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நான் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கின்றேனா மற்றும் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறேனா? சிவசக்தி பாண்டவ சேனை என்றும் பாடப்பட்டுள்ளது. சிவபாபாவின் சேனை அமர்ந்திருக்கிறது அல்லவா? அந்த உலகிய சேனையில் இளைஞர்கள் மட்டுமே இருப்பார்கள். வயோதிகர்கள் அல்லது குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். இந்த சேனையிலோ வயோதிகர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் போன்ற அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். இது மாயையை வெல்வதற்கான சேனையாகும். ஒவ்வொருவரும் மாயையை வென்று தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைய வேண்டும். மாயை மிகவும் பிரபலமானது என்று குழந்தைகள் அறிவீர்கள். கர்மேந்திரியங்கள் தான் அனைத்தையும் விட அதிகம் ஏமாற்றுகின்றன. இன்று எந்த கர்மேந்திரியம் என்னை ஏமாற்றியது என்று சார்ட்டில் எழுதுங்கள். இன்று இன்னாரை பார்த்ததும் கை தொட்டு பார்க்க வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது. கண்கள் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பாருங்கள். எந்த கர்மேந்திரியம் அதிகம் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது? இதற்கு சூர்தாசரின் உதாரணமும் கொடுக்கின்றனர். சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும். நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயை ஏமாற்றி விடுகிறது. சேவை நன்றாக செய்கின்றனர், ஆனால் கண்கள் ஏமாற்றி விடுகின்றன. எனவே இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் எதிரி அல்லவா, நமது பதவியை குறைவானதாக ஆக்கிவிடுகிறது. யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் நல்ல முறையில் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். பையில் டைரி எப்போதும் இருக்க வேண்டும். எவ்வாறு பக்தி மார்க்கத்தில் புத்தி வேறு பக்கம் சென்றால் கிள்ளிக் கொள்ளுவார்களோ அவ்வாறு நீங்களும் தனக்குத்தானே தண்டனை தந்து கொள்ள வேண்டும். மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் ஏமாற்றவில்லைதானே? தூர விலகிவிட வேண்டும். நின்று கொண்டு பார்க்கவும் கூடாது. கணவர் மனைவிக்குள் தான் மிகுந்த குழப்பம் ஏற்படுகிறது. பார்த்ததும் காம விகாரத்திற்கான திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் சந்நியாசிகள் கண்களை மூடிக்கொண்டு அமர்கின்றனர். சில சந்நியாசிகள் பெண்கள் வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு அமர்கின்றனர். அந்த சந்நியாசி போன்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அதிகபட்சமாக 10-20 லட்சம், சில கோடி சேர்த்து வைப்பார்கள். இறந்து விட்டால் அவ்வளவுதான். பிறகு அடுத்த பிறவியில் மீண்டும் சேமிக்க வேண்டியிருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அது அழிவற்ற ஆஸ்தியாக ஆகிவிடுகிறது. அங்கு செல்வத்திற்கான பேராசை இருக்கவே இருக்காது. தலையை உடைத்துக் கொள்ளும் அளவிற்கு அங்கு எந்த குறையும் இருக்காது. கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்யுகத்தின் ஆரம்பம் இரண்டிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அங்கு அளவற்ற சுகம் இருக்கும். இங்கு எதுவும் இல்லை. சங்கமம் என்ற வார்த்தையின் கூடவே புருஷோத்தமம் என்ற வார்த்தையையும் அவசியம் எழுத வேண்டும் என்று பாபா எப்பொழுதும் கூறுகிறார். தெளிவான வார்த்தைகளை பேச வேண்டும்.
அப்போது புரிய வைப்பதற்கும் எளிதாகும். மனிதனை தேவதையாக ஆக்கினார் என்றால் அவசியம் சங்கம யுகத்தில்தான் தேவதையாக ஆக்குவதற்கு, நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு வருவார் அல்லவா? மனிதர்கள் காரிருளில் இருக்கிறார்கள். சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவே முடியாது. அதனால்தான் உங்களுடைய தர்மம் மிகுந்த சுகம் தரக்கூடியது என்று பாபா கூறுகிறார். அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நாமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சிறிதும் யாரும் புரிந்து கொள்வதில்லை. யாருக்கும் தெரியாது. பாரதவாசிகள் இதை மறந்துவிட்டனர். சொர்க்கத்தை 1,00,000 ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. புத்திசாலியாகி தன்னை சோதித்துக் கொள்ள வேண்டும். கண்கள் என்னை ஏமாற்றவில்லை தானே? எந்த கர்மேந்திரியத்துக்கும் வசமாகி தலைகீழான அல்லது தவறான காரியத்தை செய்யக்கூடாது. நினைவு பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களின் ஏமாற்றத்திலிருந்து விடுபட வேண்டும். 2. இந்த உண்மையான வருமானத்திற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். கடைசியில் வந்தாலும் தீவிர முயற்சி செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும். இது விகர்மங்களை விநாசம் செய்யக்கூடிய நேரமாகும். ஆகையால் எந்த விகர்மமும் செய்யக்கூடாது. வரதானம்: குழந்தையிலிருந்து எஜமானன் பாலகன் ஆவதன் மூலம் எஜமானன் ஆவது என்ற பாடத்தின் மூலமாக நிர்அகங்காரியாக, அகங்காரம் அற்றவராக, மேலும் நிராகாரியாக, சரீரம் அற்றவராக ஆகுக. குழந்தையில் இருந்து எஜமானன் என்ற பாடத்தின் மூலமாக அகங்காரம் அற்றவராக மற்றும் நிராகாரியாக, அதாவது சரீரம் அற்றவராக ஆகுக. விளக்கம்: குழந்தை ஆவது என்றால் அதன் அர்த்தம் எல்லைக்கு உட்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதாகும். ஒருவர் எவ்வளவு பெரிய தேசத்திற்கு கூட முதலாளியாக இருக்கலாம், செல்வம் மற்றும் குடும்பத்தின் முதலாளியாக இருக்கலாம். ஆனால் தன் தந்தைக்கு முன்னால் அவர்கள் அனைவரும் குழந்தைகளே ஆவார்கள். நீங்கள் பிராமண குழந்தைகள் கூட பாலகன் ஆகிறீர்கள் என்றால் அதன் அர்த்தம் கவலையற்ற ராஜாவாக, மேலும் எதிர்காலத்தில் உலகத்திற்கு எஜமானராக ஆகிறீர்கள். குழந்தை ஆவதன் மூலம் நான் எஜமானன் ஆகின்றேன் என்ற நினைவு சதா தங்களுக்கு நிர்அகங்காரி மற்றும் நிராகாரி நிலையினுடைய அனுபவத்தை செய்ய வைக்கும். பாலகன் ஆவது, குழந்தையாவது என்றால் அதன் அர்த்தம் மாயையிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதாகும். ஸ்லோகன்: மகிழ்ச்சியே பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மையாகும். எனவே சதா மகிழ்ச்சியாக இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சங்கல்ப சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். எந்த காரியத்தை இன்றைய அநேக கோடீஸ்வரர்களால் அல்லது செல்வந்தர்களால் செய்ய முடியாதோ அந்த காரியத்தை, அதாவது ஆத்மாக்களை ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானம் சம்பாதிக்க வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுடைய ஒரு எண்ணத்தினால் செய்ய முடியும். எனவே உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை சேமித்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை அந்த அளவிற்கு சுத்தமானதாக ஆக்குங்கள். அதாவது அதில் கொஞ்சம் கூட வீணானதன் அசுத்தம் கூட இருக்கக்கூடாது. அப்பொழுது அந்த சக்தி ஆச்சரியமான காரியங்களை செய்யும். நல்லது. ஓம் சாந்தி.